கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல சோத்திரமும் நாளுக்கு நேசர் நைக்கு திருசபை சார்பாகவும் உலக இரட்சகர் இயேசுனுடைய வருகை குறித்தும் இந்த நல்ல புரோகிராம் மூலியமாக உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னென்றால் திருப்பி போடாத அப்பம். இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஹோட்டலில் ரொட்டி பரோட்டா நிறையா போடுவாங்க. மாஸ்டர் ரொட்டி போட்டுனுக்குவார், ஒரு பலகை வச்சு போட்டுனுக்குவார், ஒரு கடாய் வச்சு போட்டுனுக்குவார். அந்த ரொட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது திருப்பி போடணும். அது போடலைனாக்கா அடி தீஞ்சு போடும். அடி தீஞ்சு பிடிச்சனாக்கா அந்த ரொட்டியை யாரும் மனமுகுந்து சாப்பிட முடியாது. அப்போ யாருமே சாப்பிடாத அந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும். இது ஒரு சின்ன உதாரணம் தான், ஒரு சின்ன விளக்கத்தான். இதிலேருந்து நான் சொல்ல போகிற காரியங்கள் என்னென்னா, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் அது 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு சில வசனத்தை கோடிட்டு உங்களுக்கு இதை எடுத்து ஓமிகளாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இயேசு பிரதியுத்தமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்போ என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்பொழுது தற்செயலாக அவன் கள்ளருக்கு அகப்பட்டு போனான். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் வெளியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன சொன்னால், அந்த ஒரு வழிப்போக்கனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கிட்ட உடைமைகளும் பொருள்களையும் கொள்ளடித்து அவன் குத்துயிரும் கொலவுயிரமாக அவனை விட்டுட்டு, நட்டாந்தருவில் அவனை விட்டுட்டு அவன் மரணத்தினுடைய விளிம்பில் அவன் இருக்கிறான். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் சொல்கிற தக்க சமயத்தில் உனக்கு நேர காலங்கள் கொடுக்குற தக்க சமயத்தில் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணனாக்கா அவன் திருப்பி போடாத ஒரு அப்பமாக மாறுகிறான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே போல தான். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். காரணம், அவனுக்குள்ள ஒரு ஃப்ரிஸ்டேஜி. நான் எப்படி அவனை காப்பாற்றினேன், ரத்தக்காரியாக இருக்கிறானே, என்னுடைய ஆடையெல்லாம் அது அசிங்கப்படுத்துமே அப்படின்னு நான் உள்ளார அந்த மனசுக்குள்ளாக அவன் தன்னை இமேஜ் படுத்தி கொண்டபடினாலே, இப்படியாகட்ட மரணத்தின் விளிம்பில் போராடி கொள்கிற மனுஷனை பார்த்து கூட அவன் மனது உருக்கம் இல்லாதவனாக விலகி போகிறதை நம்ம இந்த நாளில் பார்க்குறோம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, லேவியனும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் கூட பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த குத்துயிரும் கொலையுரமாக இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து வழி விலகி போகிறார். அப்போது இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்பி போடாத ஒரு அப்பம். திருப்பி போடாத அப்பத்தை யாரும் மனம் முகர்ந்து சாப்பிட மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் வாழுகிற நாமமும் எத்தனையோ பிரச்சனை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ காரியங்களை பார்த்து, எத்தனையோ பேருக்கு ஆபத்து பார்த்துறோம், எத்தனையோ பேர் தர்மம் கேட்குறவங்க நம்ம பார்க்குறோம். அவங்களெல்லாம் பார்த்து நம்ம காதில் கேட்டும் கேட்காம போகிறோம். இதெல்லாம் நாய் தீர்ப்பில் இதெல்லாம் வரும் என்பதை நம்மளை உணராமல் இருக்கிறோம். இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம செயல்பட்டாவே இது ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக அடுத்தபடியாக பின்பு சமாரியன் ஒருவன் வருகிறான். அவனை கண்டு மனதுருகி, அவன் முதலாக ஒரு மனுஷனை பார்த்து உடனே யாராவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, இல்லை தவறி விழுந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சு, முதலாக அவனை பார்த்து மனதுருகணும். அந்த மனதுருக்கிற அந்த மனசு எங்கேருந்து வரும் சொன்னால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை இதயங்களும் அதை துடிக்கிற இதயமாக மாறுகிறது. ஐயோ, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஓடுங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இப்படி அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, மருத்துவமனைக்கு தூக்குங்க அப்படின்ற ஒரு மன இயல்பு அதிகமாக யாருக்கு வரும்னு சொன்னால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிற பிள்ளைகளுக்கு அது முதலாக வருகிறது. நான் அனுபவத்து மூலிமா, நான் கிராம ஊழியம் தான் பண்ணுறேன், அனுபவத்து மூலிமா அதை நான் கண்ணெதிராக பார்த்துருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த சமுதாய சேர்ந்தவங்க, நான் இந்த சமுதாய சேர்ந்தவங்க, அவங்க ரத்தம் எங்களுக்கு தீட்டாகிடும், இவங்களை இப்படி தொடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி
தன்னை என்ன பண்ணுங்க, மேன்மை பாராட்டி கொண்டு தன்னுடைய என்ன பண்ணுற வழி விலகி போவார்கள். ஆசாரியனை போலவும் லேவியனை போலவும் இப்படியாக ஒதுங்கி போகிற அந்த சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவன் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை மனதுருகி உடனடியாக சமரியனை போல உதவி செய்கிற அந்த மனப்பக்குவம், அந்த மன இயல்பு யாருக்கு வருதுனாக்கா, தேவன் அன்பை ருசி பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த இயல்பான பண்பு, அந்த ஆற்றலும், அந்த கனிவும், அந்த துணிச்சலும், அந்த இரக்கமும் வருகிறத நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த நல்ல சமாரி என்ன செய்கிறார், அந்த நல்ல சமாரி என்ன செய்கிறார்ன்ற குறித்து தான் நம்ம பார்க்குறோம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கெட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயில் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனுக்கு சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, சமாரியன் என்பது யாருக்கு உதாரணமாக இருக்குதுனாக்கா, உன்னை என்னை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அது ஓமைகளாக காட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதற்கு வந்தானாக்கா, அவர் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிந்தாராம், நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிந்தாராம். அப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவர்களாகவே குருடனை பார்க்க செய்தார், செவிடனை கேட்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், அற்புதங்களை செய்தார், எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். அதுபோல் நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை, இந்த பயணங்கள் அது நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகிறதான காரியமாக இருக்கிறது. ஆகையினால என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல சமாரியனை போல இப்படி 2 பேர்கள் நம்ம பார்த்து அவங்க திருப்பி போடாத ஒரு அப்பமாக இருந்தார்கள். ஆகையினால் அப்படி இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நல்ல சமாரியனா நம்ம நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற உலக பிரமான வாழ்க்கையில் நாம் அப்படி செய்தோமானால் கர்த்தர் நிச்சயமாக கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உன் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வசங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் கிறிஸ்தேசுகள் காத்துக்கொள்வதாக. ஒரு சின்ன ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நம்மை சோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல சமாரியனுடைய இருதயத்தை போல எங்களையும் கர்த்தாவே தூய்மைப்படுத்தி இந்த கர்த்தாவே இப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நாங்களும் ஈடுபாடு கொடுத்து அந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு இருதயத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியாக நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. நாங்களும் கர்த்தாவே இந்த பாடு உள்ள மனிதர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக உலகத்தின் பாடுகளை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்துடும்படி ஆட்சேபிக்கிற, வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற, இதை கேட்டுக்கொண்ட யாவரும் அப்படியாக நல்ல சமரியானாக மாறும்படியாக நான் ஆட்சேபிக்கிறேன். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இயேசு மூலியமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.